வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கு தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கும் வணக்கம். சனாதன தர்மம் என்றால் என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் என்ன அப்படின்னா, பெண்ணை கடவுளாக வழிபடுவது ஒண்ணு, பெண் தான் கடவுள் என்றால் ஏற்றுக்கொள்வது ரெண்டு, பெண்ணை விட உயர்ந்த சக்தி உலகில் இல்லை என்பதை உணர்த்துவதே சனாதன தர்மம் ஆகும். இந்த மூணு விஷயம்தான், இந்த மூணு விஷயம்தான் உள்ளடக்கியது தான் இந்த இந்து மதங்களால ஒண்ணுதான், சனாதன தர்மங்கிறதும் ஒண்ணுதான். இதுல ஹிந்து மதம் என்றால், ஹிந்து என்றால் என்ன அப்படின்னா, நீயாக இருப்பது. நீயாக இருப்பது என்ன அப்படின்னா, சிவனே ஆனாலும், இந்து மதத்துல கடவுள் யாரு? சிவன். சிவனே ஆனாலும் என் அம்மா அப்பாவுக்கு கீழே தான். சிவன் முக்கியமா அம்மா அப்பா முக்கியமா? நான் அம்மா அப்பா தான் முதல்ல வணங்குவேன். சிவன் வேண்டாம், எனக்கு அம்மா அப்பா போதும்னு சொல்லுவேன். ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளும் இந்து மதம். அதான் இந்து மதங்கிறது. இது ஏன் அப்படின்னா, நம்மளை பெற்று வளர்த்தது அம்மா அப்பா தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது. அம்மா அப்பா தான் நம்மளை பெற்று வளர்த்தாங்க. நமக்கு எது ஒன்று தேவைன்னாலும் அம்மா அப்பா தான் தருவாங்க. அம்மா அப்பாவால் மட்டும்தான் முடியும், மற்றபடி யாராலும் முடியாது. அதான் ஹிந்து மதங்கிறது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூலாயுதம், இந்த திரிசூலம் இருக்குல்ல, இது எதுக்கு இருக்கு அப்படின்னா, பெண் தான் கடவுளா பெண் தான் கடவுள் என்றால் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரம் இந்த சூலாயுதம். இதுல இந்த உடுக்கு மாதிரி ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது எதுக்குன்னா, இது ஒரு செய்தி சொல்ல வருது. அது என்ன செய்தி அப்படின்னா, இந்த மூணு கூர்மையும் எலுமிச்சம்பழம் குத்து இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் குத்தி ஒரு விஷயத்த நம்ம தீண்டிக்கிட்டு போறோமே தவிர, ஆனா இது அதுக்காக வைக்கிறது இல்லை. அது எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னா, மூணு விஷயம், மூணு கூர்மையும் மூணு விஷயத்த சொல்லுது. அது என்னதுன்னா, ஒண்ணு கல்வி, இன்னொன்னு செல்வம், ஒண்ணு வீரம். இந்த மூணு உணர்த்துவதே இந்த திரிசூலத்தின் அடையாளமாகும். அதுக்காக தான் இந்த உடுக்க அதுல வச்சிருக்கு. இந்த மூணு விஷயம்தான். இது ஒரு மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மூணு விஷயம் தேவை. அப்பதான் அவனால வெற்றி பெற முடியும். இந்த மூணு விஷயம் எதுல வரும் அப்படின்னா, முப்பொருள்ல வரக்கூடிய மூன்று வினை ஆகும். அது வினைத்தொகை ஆகும். வினைத்தொகை அப்படின்னா முப்பொருளை குறிக்கக்கூடியது. அது எதுலாம் அப்படின்னா, அறம், முப்பொருள். வினைத்தொகையில முப்பொருள்ல வரக்கூடிய வினைத்தொகை ஒண்ணு அறம், ஒண்ணு பொருள், ஒண்ணு இன்பம். இந்த மூணு தான். அது என்ன அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இருக்கா. இது ஆணாதிக்கம். இதுக்கு அப்படியே பிறகு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாம் ஆணாதிக்கம். இதுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அது பார்வதி தேவியா வந்துருவா. ஒண்ணு பார்வதி சக்தி தேவி, இன்னொன்னு விஷ்ணு லட்சுமி, இன்னொன்னு பிரம்மா சரஸ்வதி. இந்த மூணு தான் முப்பெருந்தேவிங்கிறது. இந்த மூணு விஷயம்தான் இந்த சூழலுக்கான அடையாளம். இந்த பெண்ணை கடவுளை வணங்குறதுக்கு ஆதாரம் இந்த மூணு தான். இந்த மூணு தான். அதுல பார்வதி சக்தி தேவி யாரு குறிக்குதுன்னா வீரத்தை குறிக்குது. அது லட்சுமி தேவி யாரு குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்குது. சரஸ்வதி யாரு குறிக்குதுன்னா கல்வி குறிக்குது. அது வீரம் எப்படின்னா, வீரம் என்னதுன்னா அறமா இருக்கணும். வீரம் அப்படின்னா ஒருத்தனை கொல்றது அப்படி கிடையாது. அறம், ஒரு விஷயத்த அழிக்கணும் தான், அது அறமா இருக்கணும். அறமா இருந்தாதான் அதை செய்ய முடியும். அது செய்யறதுல அறம் இருக்கணும். அதுக்காக தான் அறம். என்னன்னு செல்வம்னா பொருள், ஒண்ணு கல்வி, இன்பமா இருக்கிறது. கல்வினா இன்பம். கல்வி கற்றவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஒரு விஷயம். இதை உணர்த்துவதே இந்த சனாதன தர்மம் ஆகும். நரேந்திர மோடி ஐயா அப்பப்போ நரேந்திர மோடி ஐயா, யோகிஜி ஐயா, அமித்ஷா ஐயா எல்லாம் அப்பப்போ இதை உயர்த்தி பிடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த நாட்டை நாங்க ஆள்றோம். எப்படி ஆள்றோம், எதனால ஆள்றோம் அப்படின்னா, இந்த நாட்டுல உள்ள பெண்களின் அதிகாரம் பெற்று ஆள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டுல உள்ள பெண்களின் அதிகாரம் பெற்று ஆள்கிறோம். இந்த நாட்டுல உள்ள பெண்களின் அன்பை பெற்று ஆள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் இதை அப்பப்போ உயர்த்தி பிடிக்கிறாங்க. மதவரிக்காக கிடையாது. மதவரி கிடையவே கிடையாது. மதவரி இல்லவே இல்லை. மதவரியே கிடையாது. பெண்ணின் அதிகாரம் பெற்று ஆள்கிறோம், அவ்வளவுதான். இப்ப உலக நாட்டுல இன்னைக்கு எல்லாம் சண்டை போட்டு அடிச்சுட்டு வாங்கிட்டு கிடக்கலாம். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்ணை கடவுளா வணங்காத ஒரே ஒரு காரணம் தான் தவிர மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. பெண்ணை எந்த நாடு வணங்கலையோ அந்த நாடு முன்னேறாது, வீழ்ச்சியே சந்திக்கும். ஆணாதிக்கம் பொல்லாது. ஆணாதிக்கம் நம்மளை வாழ விடாது. பெண்ணாதிக்கம் தான் சிறந்தது. பெண்ணாதிக்கம் தான் நம்மளை வாழ வைக்கும் ஆள வைக்குமே தவிர ஆணாதிக்கம் வாழவே விடாது. இன்னைக்கு எத்தனை நாட்டுல ஒரே அடி புடி குண்டு வெடிக்கிறது எல்லாமே நடக்குது.
ஒருத்தன் கூட பொண்டாட்டி கூட வாழ முடியல. அவ்வளவு பேர் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அடக்கம். நம்ம நாடு மட்டும்தான் சந்தோஷமா நிம்மதியா இருக்க காரணம் சனாதன தர்மமே காரணம். எதுக்கு அப்படின்னா பெண்ணை கடவுளா வணங்குறோம். அதனாலதான் இப்போ ஐயா சிவன் ஐயா சொல்றாரு, உலகத்தில் எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் இஸ்லாத்துல ஒரு பெண் இமாம் ஆக முடியாது, உண்மைதான். ஒரு பெண் கிறிஸ்தவத்துல ஒரு பெண் போப்பாக முடியாது, அதுவும் உண்மைதான். இந்து மதத்துல ஒரு பெண் பூசாரி ஆக முடியாது. எப்படி வாரத்துல இது எப்படி இருக்குன்னா, எல்லா மதத்திலயும் எல்லா கம்பெனிலையும் பெண்களை முதலாளியா தேடிக்கிட்டு, இந்து மதத்துல வந்து இந்த தேசத்துல வந்து இருந்துகிட்டு, இந்த நாட்டுல வந்துகிட்டு பெண்களை பூசாரியா தேடுறாரு, அதாவது வேலைக்காரியா தேடுறாரு. பெண் வந்து என் நாட்டு இந்த நாட்டுல இருக்க ஒவ்வொரு பெண்ணும் என் நாட்டு ராணி. அவ பீடத்துலதான் இருப்பாளே தவிர, கருவறைக்குலதான் இருப்பாளே தவிர, அவ போய் பூசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டா. ஏன்னா அவ கால கழுவுறது நான் தான், வேற நான் எதுக்கு இருக்கேன்? அவ கால கழுவுறது தான் என்னோட வேலை, அவ்வளவுதான். அதுக்காகதான் நாங்க பெண்ணை இந்த நாட்டுல பெண் பூசாரியாக வைக்கல, அர்ச்சகருக்கு வைக்கல. இந்த நாட்டுல பெண் கடவுளா இருக்கிறதுனால, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா பெண்ணே கடவுளா இருக்கா. ஆனா சிவன் என்ன சொல்றாருன்னா, பெண்ணும் பூசாரி ஆகணுமா? பூசாரியை மட்டும் தான் பார்ப்பீங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் யாரு? குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் யாரு? ஆண்டாள் யாரு? வள்ளி யாரு? தேவையன் யாரு? பேச்சியம்மன் யாரு? எசக்கியம்மன் யாரு? அதெல்லாம் பெண்ணா தெரியல அவனுக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாளை ஃபுல்லா எடுத்துடுங்க. அங்க செல்வத்துக்கு அதிபதி யாரு? வீரத்துக்கு அதிபதி யாரு? செல்வத்துக்கு அதிபதி யாரு? வீரத்துக்கு அதிபதி யாரு? கல்விக்கு அதிபதி யாரு? அதுவும் ஏத்துக்கலையா? அதையும் விட்டுருங்க. நாட்டோட சட்டத்துல நீதி தேவதைக்கு நீதிக்கு அதிபதியா இருக்கிறது யாரு? அதுவும் பெண் தானே. எந்த நாட்டுல உண்டு இந்த மாதிரி? உங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க, பெண் பூசாரி ஆக முடியாதுன்னு. ஆக முடியாது என்னைக்கும். ஏன்னா அவன் கால கழுவுறது என் வேலை, சரியா? என் தாய் கால கழுவுறது என்னோட வேலை. இது எப்பேற்பட்ட நாடுனா, சேர சோழ பாண்டியரா இருந்தாலும் என் மாமா வந்தா தோத்துடணும், வில்லடைச்ச ராமன் கூட என் மாமா வந்தா யோசிக்கணும்னு பாட்டு படிக்கிற பொம்பளை பிறந்த நாடு. வில்லடைச்ச ராமன் கூட என் மாமா வந்தா யோசிக்கணும்னு பாட்டு படிக்கிற பொம்பளை பிறந்த நாடு. அப்பேற்பட்ட நாட்டுல வந்து பிறந்துக்கிட்டு, அப்பேற்பட்ட தாய் வயிற்றுல பிறந்துக்கிட்டு, அப்பேற்பட்ட தாய் வயிற்றுல தாய்மார்ல பால் குடிச்சுக்கிட்டு, அப்பேற்பட்ட பொண்ணை கட்டி வாழ்ந்துக்கிட்டு என்னையா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? இது நிற்கணும், இது நிக்கணும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.